நண்பர்களே, சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நம்ம எப்போதும் மரியாதையாகவே பேசுவோம். ஏன்னா மரியாதை தெரியாதவர்கள் அவர்கள். ஆனால் நாம் அவரை மரியாதையாகவே பேசுவோம். அவர் இப்போ பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கார். பிரச்சாரத்தைனாக்கா மக்கள் மத்தியில் இல்லை, அவர்கள் தொண்டர்கள் மத்தியில். அங்கங்கே கூடுவாங்கள்ல, அந்த ஒரு திருமண மண்டபம், அந்த திருமண மண்டபத்தில் வச்சு அவர் தொண்டர்கள் மத்தியில் பேசுவார். அவர் பேசும்போது சொல்கிறார், இந்த மாதிரி அவர் போய் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முட்டி தேஞ்சு போச்சு, அவருக்கு கால் தேஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னவா அவர் தவழ்ந்து அந்த இதை பிடிச்சாராம். இவர் எப்படி பிடிச்சாரு? இவங்க அப்பாவால் இவர் துணை முதலமைச்சராக இருக்கார். அவங்க அப்பா என்ன முதலமைச்சராக இருந்தாரா? இல்லையே. இவங்க அப்பா எப்படி முதலமைச்சராக இருக்கார்? அவங்க தாத்தா முதலமைச்சர். அதனால் அவர் சாதாரண தொண்டன். எப்போதுமே ஒரு தொண்டன் காலில் விழதான் செய்வான். ஒரு தொண்டன் எப்போதுமே ஒரு தன்னை விட ஒரு இதுவாக இருக்கக்கூடிய மூத்த ஆளுங்க காலில் விழதான் செய்வான். அது இருக்கட்டும், அவர் காலில் விழுந்தார், தவழ்ந்து வந்தார். இவங்களுடைய வரலாறை மறந்துட்டு இவர் பேசிகிட்டு இருக்கார். இவங்க தாத்தா கலைஞர் இருக்கார். கலைஞர் கருணாநிதிக்கு முட்டியும் தேஞ்சு போச்சு, காலில் இருக்கிற பாதமும் தேஞ்சு போச்சு. சர்க்காரிய கமிஷனுக்கு படியேறி கோர்ட்டில் எல்லாமே தேஞ்சு போச்சு அவருக்கு. அப்போமே 74 75 அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல், பூச்சி மருந்து ஊழல், இதுக்கெல்லாம் இதாகி சரியாக நீதிபதி சர்க்காரியா முன்னாடி மண்டியிட்ட பெருமையெல்லாம் அவங்க தாத்தாவை சேரும். ஏன்னாக்கா அது பேசும்போது பேசுகிறத தன்னை நோக்கி 3 வருடம் திரும்பி இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு அவர் பேசணும். ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு இது இப்போ எடப்பாடியோடைய தாத்தாலாம் அந்த மாதிரி கிடையாது. அவங்க அப்பாலாம் அந்த மாதிரி எல்லாமே அவங்களாம் விவசாய குடும்பம், விவசாயி இதிலேருந்து வந்தவர். அவர் சாதாரண ஒரு தொண்டை அவரை தலைவனாக்கியிருக்காங்க தொண்டர்கள்லாம் சேர்ந்து. இதுதான் இது. உங்களை யார் தலைவனாக்குனது? உங்களை யார் முதலமைச்சராக்குனது? உங்கள் அப்பாவினுடைய தயவால் நீங்கள் இன்றைக்கி ஒரு கட்சியில் இதில் இருக்கிறீங்க, அப்புறம் முரசொலி அறக்கட்டளையில் இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க. அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பின்பற்றலாம். ஒரு சாதாரண சாமானியன் அவர். எப்படி நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசும்போது நாங்கள் இந்த வரலாறுலாம் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல. இப்போ அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே யார் எங்கெங்கே போய் யார் பாதம் தேய போதோ, எந்த கோர்ட்டில் நின்றுன்னு தெரியல. நீங்கள் இந்த மாதிரிலாம் இப்படிலாம் பேசலாமா? முதல்ல ஒரு பதவி அப்படின்னும் போது ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் எப்படி பேசணும்? அவர் எதிர்கட்சியினுடைய தலைவர். உங்கள் கட்சியை விட அந்த அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தா நீங்கள் தனியாக நின்று பாருங்களேன். எந்த கட்சியும் இல்லாமல் நீங்கள் தனியாக நின்று பாருங்கள். 10 பேர் சேர்ந்து நீங்கள் அவர் அவர் ஒற்றையாள். கோடிக்கணக்கான தொண்டை அவர் பின்னாடி இருக்காங்க. கோடிக்கணக்கான தொண்டர்கள். இன்றைக்கி நீங்கள் என்ன எப்படி நீங்கள் பலவீனப்படுத்தணும்னு நினச்சாலும் அது பலவீனமாகவே ஆகாது. இது தலைவர் உருவாக்கிய, எங்கள் தலைவர் உருவாக்கிய இயக்கம். இது உங்கள் தாத்தாவே தோத்துட்டார். உங்கள் தாத்தாவே எவ்வளோ எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தணுமோ எங்கள் தலைவரையே பலவீனப்படுத்த நினச்சார். உங்கள் பெரிய மறைஞ்சார் அவர் மூக்காமுத்தை வச்சு. அவருடைய பாய்ச்செல்லாம் பழிக்காதாங்க. ஆமாம், இப்பவும் அதே மாதிரி தான். இவர்கிட்டயே உங்கள் பாய்ச்செல்லாம் பழிக்காது. அவர் மேடையில் நின்று பொது வெளியிலேருந்து தானே பேசுகிறாரு. உங்களை மாதிரி என்ன ஒரு ஆடிட்டோர்கிட்ட எழுதி கொடுத்து வச்சுக்கிட்டா பேசிகிட்டு இருக்காரு. மக்கள் மத்தியில் மக்கள் கூடும். எங்கள் கட்சிக்கார மத்தியில் பொதுமக்களும் வெகுண்டெழுந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆட்சியை
அப்புறப்படுத்தணுன்ற ஒரே நோக்கத்தோடு. அதனால தான் அவ்வளோ கூட்டம் சேருது. வரலாறு காணாத கூட்டம். இது சொல்லப்போனாக்கா அதுதான். அவர் வந்து புரட்சி தமிழர் அல்ல, புரட்சி தலைவர். இப்போ நாங்கள் வந்து இப்போ அந்த பார்வையில் தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு வந்துட்டு எந்த இயக்கம் என்ன நாளைக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து உங்களை விட்டு போனாக்கா உங்கள் நிலைமை என்ன அப்படின்றத பாருங்கள். நாங்கள் அதிமுக வந்து தனித்து நின்று ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி அது. உங்களால் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கா? அப்படி எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்களா? இது ஒரு வரலாறு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு 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 தேர்தலில் நாங்கள் வந்து தனித்து நின்று திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது, வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கேயும் அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தி தான் நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்கள் தாத்தா ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் வெற்றி பெற்ற தேர்தல் எல்லாமே அப்படி தான் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார். பாருங்கள் வரலாறு, கொஞ்சம் யோசிங்க. யார் முட்டி எப்படி தேஞ்சுதுன்றதை வந்து அது அப்புறம் பேசலாம். அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக இந்த உதயநிதி ஸ்டாலின் பேசின இதை வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். இது அதாவது பொது வெளியில் மேடையில் பேசும்போது மேடைக்குன்னு ஒரு கண்ணியம். என்ன தான் உன் தொண்டை இருந்தால் கூட, உங்களுடைய தொண்டர் மத்தியில் பேசினா கூட எத்தனை வாட்டி பேசுவீங்க? நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்டு இப்போ கோடிக்கணக்கான தொண்டர்கள் ஒன்றை மாதிரி வந்து ஒத்தாள் கிடையாது. நீங்களாம் வந்து 10 கட்சி கூட்டம் அவர் ஒத்தாள் நின்று வேட்டையாட போகிறார். இந்த வாட்டி ஒத்தையாக நின்று வேட்டையாட போகிறார். நீங்கள் 10 கட்சி கூட இப்போ எத்தனை கட்சி உங்கள் கூட கூட்டணியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த முறை வந்து மண்ணை போகிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து இதோடு நிறுத்திக்கொண்டு ஒரு சாதாரண தொண்டனாக வன்மையாக கண்டிக்கிற அந்த உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த பேச்சு. ஆர்டிஎஸ்